வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மாவு வத்தல் வெயில் அடிக்கிறதுனால நான் வத்தல் போடலாம்னு நினச்சிருக்கேன். அதுக்கு நான் 2 கிலோ பச்சரிசியை வாங்கி ஒரு 2 மணிக்கூர் ஊற வச்சு அதை நிழலில் ஃபேனை போட்டு ஒரு வேட்டி விரித்து அதில் காய வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பதம் இப்படி தான் இருக்கும், கையில் ஒட்டாமல் அந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது அது காஞ்சிட்டுன்னு நம்ம நினச்சிக்கலாம். இதை நம்ம மில்லில் கொடுத்து நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கூட நம்ம 2 கிலோ அரிசி நான் போடுறதுனால ஒரு 100 ஜவ்வரிசி இதுக்கு நம்ம போட்டால் போதும். கூட போட்டே நம்ம திரிச்சுக்கலாம். நான் அப்படி தான் செய்ய போகிறேன். இதுக்கு கூடையே போட்டு நான் ஜவ்வரிசியை திரிக்க போகிறேன். திரிச்சிட்டு உங்களுக்கு மாவு எப்படி என்ன பதம்ட்டு பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ நான் திரிக்க போகிறேன். இப்போ நான் மில்லில் கொடுத்து பொடிச்சிட்டு வந்தாச்சு. மாவு இருக்குது. இதிலேருந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து வடம் போடலாம். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா 2 கிலோ பச்சரிசி, மாவு பச்சரிசி. அதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணி வெள்ளை துணி போட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு தண்ணி கையில் ஒட்டாத அளவுக்கு பதம் வந்த பிறகு அதை அரிசி கூட அதுவும் வச்சு கூட 150 கிராம் ஜவ்வரிசி, நல்ல பெரிய ஜவ்வரிசி, அதுவும் நல்ல வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசி தான். ஜவ்வரிசியை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த ஜவ்வரிசி தான் போட்டேன். இது கூட போட்டு மிஷினில் கொடுத்து அப்படியே நல்லா நைஸாக திரித்து வச்சுருக்கேன். இந்த மாவு இது நமக்கு தேவைக்கு இந்த மாவை நீங்கள் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லை ஒரு பையிலையோ எதுலேயோ கெட்டி கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைக்கு இதிலேருந்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வத்தல் காய்ச்சலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் அதை எப்படி நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கப்புக்கு 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு மாவை இந்த பதத்தில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். கூழ் வத்தலுக்கு தண்ணியாக இருக்கணும். தண்ணி இதில் ஒரு இந்த கப்புக்கு 6 டம்ளர் தண்ணி, இந்த கப்புக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணியை இதில் கொதிக்க வச்சுருக்கேன். தனியாட்டு வச்சுருக்கேன். வேணுன்னா ஊற்றுறதுக்கு 2 டம்ளர் தண்ணியை, இதுக்கு 8 டம்ளர்லாம் தேவைப்படும். ஒரு 6 டம்ளர் தண்ணியை வச்சுருக்கேன். இதில் வச்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் சூடு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம் இது நானே தயாரித்த பெருங்காயம். அந்த பெருங்காயம் உங்கள்கிட்ட பொடி இல்லைன்னு கட்டி காயமாக போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கட்டி காயத்தை கொஞ்சம் எடுத்து தண்ணி விட்டு அதை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கட்டி காயத்தை நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். இது நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், பாருங்கள். ஒரு 4 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கொதிக்கும்போது நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் மாவை கலந்து விடணும். அதுக்கு முன்னாடி மாவு விட்டுறக்கூடாது. இதுலேயே மாவு கொஞ்சம் கட்டியாகும். பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுருந்தேன்ல, அதில் அந்த பாத்திரத்தை கழுவி கொஞ்சம் வெந்நீர் விடுவேன். கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டுங்க. இதை போட்டுட்டு அங்கங்கே போயிடாதீங்க. அடி பிடிச்சின்னா மாவு அப்படியே வீணாக போயிடும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்ல பபிள்ஸ் வரணும். அதுதான் நமக்கு வெந்ததுக்குள்ள அடையாளம்.
நல்ல பபிள்ஸ் அங்கங்கே நல்லா கொதிக்கணும். மாவு வேகாமல் நம்ம போட்டுட்டோன்னே வத்தல் வரவே செய்யாது எடுக்கிறதுக்கு. அடிக்கனமான பாத்திரத்தில் கிண்டுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்ல எல்லா இடத்துலையும் பபிள்ஸ் வந்து நல்லா வரணும். எப்படி வருது பாருங்கள். இதுதான் நம்ம மாவு வெந்ததுக்கு அடையாளம். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. நல்ல பபிள்ஸ் வரணும். இது நான் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்ல பபிள்ஸ் வந்தாச்சு. இது வந்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை ஆறின பிறகு நம்ம ஜீரகமும் நான் வெள்ளை எள்ளும் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ரெண்டையும் ஆறின பிறகு தான் நான் போடுவேன். ஏன்னா அல்லாட்டா கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிரும். அதனால் நம்ம இந்த நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் ஜீரகமும் உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை எள், கருப்பு எள் போட்டால் கருப்பாட்டு ஆயிரும். அதனால் வெள்ளை எள்ளும் போடுங்க. நான் அதுக்கப்புறம் நாளைக்கு நான் போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ இந்த பதத்தில் இருக்குது மாவு. காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி இருக்குது. இன்னும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. நான் வெள்ளை எள் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு கலந்து விட்டுட்டு நான் காமிக்கிறேன். நான் மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. வந்து துணியெல்லாம் விரிச்சிட்டேன். அடியில் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அதுக்கு மேலே துணியை விரிச்சிருக்கேன். சுற்றிலும் கல்லோ ஏதாவது ஒரு வெயிட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் போட போகிறேன். இதில் மாவு வச்சுருக்கேன். இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஸ்பூனை வச்சோ கையை வச்சோ இந்த மாதிரி போடுங்க. நான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து வத்தல் போட்டு நான் முடிச்சிட்டேன். இந்த இது இப்படி வெள்ளை துணியில் கொஞ்சம் போட்டு இன்னொன்று இந்த துணியிலையும் நான் போட்டிருக்கேன். ப்ளைன் துணியில் போட்டிருக்கேன். சுற்றிலும் கல் வச்சு இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. கையால் நான் போட்டேன். உங்களுக்கு கையால் போட முடியலன்னா சின்ன ஒரு குழிக்கரண்டி வச்சு அப்படி எடுத்து போடுங்க. இது வந்து இன்றைக்கி ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் காஞ்ச பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ஓரத்தில் ஒரு திருப்பனை போட்டிருக்கேன். அப்போ காக்கா வந்து கொத்தாதுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா ஒரு பாட்டிலில் நீங்கள் நீளத்தை கலக்கி அப்படி சைடில் வச்சுருங்க. காக்கா வரவே செய்யாது. இப்போ வந்து நான் வத்தலை எடுத்தாச்சு. நேரத்துக்கு ஒரு நாள் தான் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ நல்லா வத்தல் காஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் துணி நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம தெளித்து வைக்கணும். தண்ணியை அப்படி தெளித்து விட்டுருங்க. நல்ல தண்ணி எல்லா இடத்துலையும் படுக மாதிரி தெளிச்சிட்டு நம்ம இப்போ எடுத்தோன்னா அழகாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும்போது துணியிலேருந்து கிழியாமல் அழகாக வரும் வத்தல். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள். இந்த பாருங்கள். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அழகாக வரும். நான் ஒரு கையில் செல்லு வச்சுருக்கேன். அதனால் எனக்கு எடுக்க முடியல. அழகாக வந்துடும். நம்ம கஷ்டமே பட வேண்டாம். அப்படி கையை பிடிச்சி இப்படி எடுத்தாலே நல்லா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டத்தில் போட்டு நல்லா நீட்டாக காய வச்சிடலாம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள். ஒன்று ஆட்டு இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒன்றா வந்துடும். இதை திரும்ப நம்ம வந்து வெயிலில் காய வைக்கும்போது கரெக்டான பதத்தில் வந்துடும். இந்த காஞ்ச துணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள். இதுதான் காஞ்ச துணி. இந்த மாதிரி ஆகிருக்கு பாருங்கள். இது மாற்றி இது வந்து நல்ல பக்கம் தகடாட்டு ஆயிட்டு. இதில் நம்ம தண்ணியை தொளித்து ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது வத்தல் போடாமல் அழகாக வரும். நான் எடுத்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வத்தல் அவ்வளோத்தையும் தண்ணி தெளித்து எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
நீங்கள் வந்து எடுக்கும்போது கவனமாட்டு எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு வத்தலும் அழகாக வந்திருக்கும். நீங்கள் வந்து எடுக்கும்போது மட்டும் கவனமாட்டு கிளியாமல் பொறுமையாட்டு தண்ணி தெளித்து எடுங்க. இப்போ 2 தாம்பாளத்தில் நான் காய வச்சுருக்கேன். இப்போ 2 கப்பு நான் போட்டதில் எனக்கு இவ்வளோ வத்தல் கிடச்சிருக்கு. நான் இனி இதை வந்து இன்றைக்கி ஒரு நாள் நல்லா காய வச்சுருவேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வறுத்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த வத்தல் நல்லா காஞ்சாச்சு. இதை நான் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இதை இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்து வத்தல் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எப்படி பொரியுது பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுல உள்ள சுவையே தனி. வத்தல் வறுத்துட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட உடச்சி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். இது கூழ் வத்தல். நான் மாவெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் திரித்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ.